ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதில் இருக்கிற பட்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இந்த பட்ஸை ஸ்டிச் பண்ண போகல, நாங்கள் இப்போ இந்த பட்டை ஸ்டிச் பண்ணக்குள்ள இது மேலேருந்து தான் நாங்கள் நீடில் எடுக்கணும். மேலேருந்து எடுத்து தான் பட்டை எடுக்கணும். இப்போ இந்த பட் எடுக்க போகல ஒவ்வொரு பட்க்கும் காஸ்டோன் ஒரு மாதிரி வரும். உங்களுக்கு பட்டை சைஸை பொறுத்து அதை செஞ்சு கொள்ளலும். இன்றைக்கி 2 காஸ்டோன் வரும். அதில் ஒன்றுக்கு 10 காஸ்டோன் போட்டுக்கொள்ளலும், மற்றதுக்கு 8 காஸ்டோன் போட்டுக்கொள்ளலும். பட்டில் ஃபஸ்ட்டுக்கு போடுற ஸ்டிச்சுக்கு விட 2 காஸ்டோன் லெஸ் பண்ணி மற்ற ஸ்டிச்சுக்கு போடுங்க. ஒன்றுக்கு ஃபஸ்ட் போடுறதுக்கு 10 போட்டிங்கன்னா அப்புறம் 8 போடுங்க. ஃபஸ்ட்டுக்கு 8 போட்டிங்கன்னா அப்புறம் 6 போடுங்க. அப்படித்தான் இதில் பட் நாங்கள் செஞ்சு கொள்ளணும். எப்போவுமே காஸ்டோனை நாங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணி போடக்கூடாது. ஒரு அளவு லூஸாக தான் போடணும். நீடிலோட கணக்குக்கு நாங்கள் டைட் பண்ணிடக்கூடாது. அப்படி டைட் பண்ணினா எங்களுக்கு நீடில் ஒரு மாதிரி வெளியே இடிக்க எல்லாம் பித்துடும். ஸோ அதனால் காஸ்டோனை நாங்கள் கொஞ்சம் லூஸாக தான் போட்டுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் பட்டில் செகண்ட் பெட்டலுக்கு போவோம். இப்போ நான் செகண்ட் பெட்டலுக்கு 8 காஸ்டோன் போட்டுக்கொள்ள போகிறேன். காஸ்டோனை லூஸாக எடுக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, மிச்சம் டைட்டாக எடுத்தால் அது அப்படியே சுருங்கி வரும். அதை அளவாக நாங்கள் கணக்காக நீடில் விடவும் கொஞ்சம் லூஸாக எடுத்தால் தான் அது கணக்காக ஒரு பெட்டில் ஒன்று மாதிரி வரும். இப்போ நான் இன்றைக்கி 8 காஸ்டோன் போட்டுக்கிறேன். இப்போ எங்களோட பட்டை பெட்டில்ஸை ஸ்டிச் பண்ணி கொண்டேன். இப்போ ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்க்கும் ஒவ்வொரு அந்தந்த ஃப்ளவர்ஸ்ட பட்ஸ் மாதிரி தான் வரும். இது காஸ்டோன் ஃப்ளவர்ட பட். இது இப்படித்தான் காஸ்டோன் ஃப்ளவருக்கு பட் வரும். இப்போ இந்த பட் எண்டுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் இன்னொரு பட் ஒன்று உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அடுத்த பட்டுக்கு அடியில் வந்துக்கிற ஸ்டெம்மையும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுவேன். இதில் இதுக்கும் 10 காஸ்டோன் நாங்கள் போட்டுக்கொள்ளணும். எப்படியுமே ஃபஸ்ட்டில் போடுற காஸ்டோனுக்கு விட செகண்டில் போடுற காஸ்டோனுக்கு குறைச்சி போடுங்க. அப்படித்தான் நான் சொன்னேன், அதே மாதிரி போடுவோம். இப்போ நான் இன்றைக்கி 10 போட்டுக்கிறேன், அடுத்து 8 போட்டால் சரி. எப்பயுமே பிரசீலியன் ஸ்டிச் பண்ண போகல அதுக்கேற்ற நீடில் தான் எடுக்கணும். சும்மா நார்மல் எம்ப்ராய்டரிக்கு ஏற்ற நீடில் எடுக்கப்படாது. ஏன்னு சொன்னால் பிரசீலியனுக்கு நாங்கள் 6 செயினையுமே போட வேண்டிய நிலைமை வரும். அதே மாதிரி பிரசீலியனுக்கு நாங்கள் புலியன் போட போகல 60-70 புலியன் எல்லாம் போட வேண்டிய ஃப்ளவர்ஸும் இருக்குது. சன்ஃப்ளவர் ஃப்ளவருக்கு 60-70 போடணும் ஒரு புலியனில். இப்போ இதில் நாங்கள் ஃபஸ்ட் புலியனுக்கு 6 ரெப் பண்ணமே, அதே மாதிரி 60-70 ரெப் பண்ண வேண்டிய டைம் வரும். ஸோ அதனால் நாங்கள் நீடில் எடுக்கிற நீடில் கொஞ்சம் நீட்டமான நீடில் தான் எடுக்கணும். நான் இப்போ இதுக்கு எடுத்துக்கிறது ஒரு அளவு நார்மல். இதை விட நான் இந்த புலியன் கூட போட போகல மிச்சம் நீட்டமான நீடிலுக்கு அதை தான் நாங்கள் கட்டாயம் எடுக்கணும். சும்மா நார்மல் நீடில் சரி வராது. இப்போ நான் இதில் நெட்டியை தைக்க போகிறேன் ஸ்டெம்மை. இதுக்கும் நான் காஸ்டோன்
6 காஸ்டோன் போட்டுக்கொள்கிறேன். அது கொஞ்சம் விளங்குது இல்லை, ஆனால் நான் 6 தான் இதுக்கு போடுறேன். சிக்ஸ் காஸ்டோன் போட்டு ஒரு பக்கத்துலேருந்து நீடில் எடுத்து மறுபக்கத்துக்கு காஸ்டோனை போட்டு எடுத்துக்கொள்ளணும். இப்படி வரும் அந்த டைமுக்கு ஒரு பக்கத்துலேருந்து நீடில் எடுத்து மறுபக்கத்துக்கு போட்டுக்கொள்ளணும். நான் இன்னொரு ஸ்டிச்சில் உங்களுக்கு அதை தெளிவாக காட்டுறேன். இது கொஞ்சம் விளங்குது இல்லை, நான் தெளிவாக இன்னொன்றில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த பட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், இப்படி தான் பட்ஸ் வரும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.